ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 கால வடிவமாக இருக்கக்கூடியவர், காலனான யமனால் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். 533 535 2 நாமம் பார்த்தோம். நடுப்புற 534, அதை நான் பின்னால் தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ பார்க்கலாம். அந்த 534வது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் மகராய நமஹா அப்படின்னு இருக்கு. மகரம் மகரம் அப்படின்னாலே முதலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மகராய நமஹா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த முதலை வடிவம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கால சக்கரம், அதுக்கு பேர் சிம்சுமார சக்கரம் அப்படின்னு பேர். அந்த முதலை வடிவத்தில் இருக்கக்கூடிய சிம்சுமார காலச்சக்கரத்தோட வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இது எல்லாமே திருப்பி திருப்பி இந்த காலத்தை பற்றியே தான் வருது. அதாவது நட்சத்திர மண்டலத்தில் அது ஒன்று சிம்சுமார சக்கரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லக்கூடிய வானியல் சாஸ்திரம், அஸ்ட்ராலஜியில் சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரம், இது சம்மந்தப்பட்டது தான் இந்த திருநாமம். இது எங்கேருந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் இந்த சிம்சுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலச்சக்கர வடிவம் முழுக்க விவரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த சிம்சுமார சக்கரம் அப்படிங்கக்கூடிய இந்த மகர வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த காலச்சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா, பூமிக்கு மேலே 39 லட்சம் யோஜனை தொலைவில் தள்ளி இருக்குது அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. எவ்வளவு லட்சம்? 39 லட்சம் யோஜனை. அப்போது ஒரு யோஜனை அப்படின்னா எவ்வளவு தூரமாக இருக்கும்? நமக்கு இப்போ எல்லாம் மைல் கணக்கு, கிலோமீட்டர் இது மாதிரி சொன்னால் தான் புரியும் நியூட்டன் அளவில். அதில் எப்படி அப்படின்னர், ஒரு யோஜனை அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன ஆய்வில் சொல்லியிருக்கா அப்படின்னர், கிட்டத்தட்ட 9 மைல் அப்படின்னு சொல்லியிருக்கா. மைல் கணக்கில் பார்த்தா 9 மைல் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ ஒரு யோஜனை 9 மைல் அப்படின்னா 39 லட்சம் யோஜனை இன்ட்டு 9. அப்போ எவ்வளோ வருது? 351 லட்சம் மைல் தொலைவு. இந்த சிம்சுமாரம் அப்படிங்கிற இந்த மகர வடிவத்தில் இருக்கிற இந்த சக்கரம் எங்கே இருக்குது? பூமியிலேருந்து 351 லட்சம் மைல் தொலைவில் இருக்குது. அந்த புராண பாகவத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜாகவே சொல்லிட்டு வருது. பூமியிலேருந்து 26 லட்சம் யோஜனை தூரத்தில் ரிஷிமண்டலம் இருக்குது. அந்த ரிஷிமண்டலத்திலேருந்து 13 யோஜனை தூரத்தில் இந்த சிம்சுமார காலச்சக்கரம் இருக்குது அப்படின்னு. அதாவது 3 திரிபுவனம் அப்படிங்கிறமே இந்த 3 உலகத்துக்கும் மேலே இருக்குது இந்த சிம்சுமார நட்சத்திரம் அப்படிங்கிற காலச்சக்கரம். அதில் என்ன அப்படின்னா, அதைத்தான் திருவஸ்தானம் அப்படிங்கிறோம். அந்த திருவஸ்தானம் அப்படின்னா இது எப்படி அப்படிங்கிறத ஜோதிஷ் சக்கரத்தை, இது ஒரு பெரிய ஜோதிஷ் சக்கரமாக இருக்குது. ஒரே ஒளிப்பிழம்பான ஒரு ஜோதிஷ் சக்கரமாக இருக்குது. அந்த ஜோதிஷ் சக்கரத்தை பகவானான விராட் ஸ்வரூபத்தை யார் உபாசனை பண்ணுறாளோ யோக சக்தியினால் அவர்களால் கண்டுபிடிச்சு சொல்லப்பட்டது இந்த சிசுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்தில் இருக்கிறதா சொல்கிற இந்த சிம்சுமார சக்கரம். இது எப்படி இருக்குன்னர், ஒரு பாம்பு வளைஞ்சின்னு இருக்கிறாப்புல அப்படி குண்டலினி ரூபத்தில் சுருட்டின்னு இருக்குது. அதோட வால் நுனியில் தான் அந்த திருவன்கிற அந்த நட்சத்திரம் இருக்குது. திருவ மண்டலம், திருவஸ்தானம் அப்படின்னு பேர். அது யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர். திருவன் அப்படிங்கிற ஒரு பரம பாகவதன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு எப்படி அந்த ஸ்தானம் கிடைச்சது அப்படின்னா, இவர் உத்தானபாதர் சுனீதி அப்படின்னு அவரோட மனைவி, அவள் 2 பேருக்கும் பிறந்தவர் திருவன். இந்த உத்தானபாதருக்கே இன்னொரு மனைவி சுருச்சி அப்படின்னு. அந்த சுருச்சிக்கும் உத்தானபாதருக்கும் பிறந்தது உத்தமன் அப்படிங்கிறது. அதாவது திருவன் அண்ணா, உத்தமன் தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம்.
இந்த உத்தானபாதருக்கும் சுனீதிக்கும் பிறந்த இந்த துருவன் இருக்கார் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறார், 5 வயசு குழந்தை ஒரு நாளைக்கு ராஜசபைக்கு போகிறதே அப்பா உத்தானபாதர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அவரோட மடியில் தன்னோட சிற்றன்னையான சுருச்சியோட பிள்ளையான உத்தமன் மடியில் உட்காந்து வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கார். இதை பார்த்தோன்னே 5 வயசு குழந்தைய ஆசை வந்துடுத்து, நம்ம தம்பி அப்பா மடியில் உட்காந்து வச்சுன்னு கொஞ்சறாரு, நம்மளும் போய் மடியில் உட்காந்து நம்மளையும் கொஞ்சணும் அப்படிங்கிறதுனால ஓடி போய் இந்த துருவன்கிற குழந்தை அப்பா மடியில் உட்கார்றது. அப்படி உட்கார்ந்துன்னொன்னே தன்னோட சிற்றன்னையான சுருச்சி என்ன பண்ணானார், அந்த துருவனை பிடிச்சி கீழே தள்ளினான். உட்காரக்கூடாது அப்படின்னு, அதுவும் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறப்ப ராஜா சக்கரவர்த்தி அவர் மடியில் உட்கார்றதா அப்படின்னு பிடிச்சி தள்ளினா ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கும் அப்பா தானே, இவருக்கும் மடியில் உட்காரத்துக்கு அப்பா மடியில் உட்காரத்துக்கு உரிமை இல்லையா, ஏன் உட்காரப்படாது தள்ளுறா அப்படின்னு அந்த சக்களத்தி சண்டை அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் தன்னோட மாற்றாந்தாய் இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு இது ரொம்ப வருத்தப்பட்டது 5 வயசு குழந்தையான துருவனுக்கு. குழந்தை மனசு தானே. அப்போது இந்த சுருச்சி சொல்கிறா, பாரு இந்த அப்பா மடியில் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அப்போ தான் உட்காரலாம். அது என்ன தகுதின்னர், என் வயத்தில் நீ பிறந்திருக்கணும், என்னோட மூத்தா வயத்தில் பிறந்துட்ட, அதனால உனக்கு அந்த தகுதி கிடையாது. அவள் மேலே இருக்கிற வெறுப்புனால குழந்தைகிட்ட காமிக்கிறா. என் வயத்தில் பிறந்திருந்தீன்னா உத்தமனுக்கு சமமாக நீ உட்கார்ந்துருக்கலாம், அதனால் உனக்கு இங்கே இடம் கிடையாது, உட்கார முடியாது அப்படின்னு பிடிச்சி தள்ளுறா. இந்த குழந்தை அம்மா சுனீதிட்ட வந்து அழறுது, சித்தி இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு. உடனே இப்போ அவள் வயத்தில் பிறக்கணும், அப்பா மடியில் உட்காரணும்னா அதுக்கு தவம் பண்ணி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. உடனே குழந்தை வருத்தப்பட்டு கேட்குறதே சுனீதி என்ன பண்ணுறா, நம்ம என்னப்பா பண்ணுறது, நம்மளோட இப்படி காலம் இப்படி இருக்குது, அதனால் என்ன பண்ணு, பகவான் தான் இதுக்கு அனுகிரகம் பண்ணும், பகவானை குறித்து தவம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதையே ஒரு உபதேசமாக எடுத்துட்டு உடனே மதுவனம் அப்படிங்கிற காட்டுக்கு போய் துருவன் கடுமையான தவம் பண்ணுறார். எத்தனை நாள் தவம் பண்ணினார் அப்படின்னர், 6 மாதம் தவம் பண்ணினார் அப்படின்னார். 5 வயசு குழந்தை தவம் பண்ண ஆரம்பித்து 6 மாதம் தவம் பண்ணுறது. அந்த தவம்லாம் எப்படி பண்ணாங்கிறது பாகவத புராணத்தெல்லாம் ஒவ்வொரு மாதத்துலையும் எப்படியெல்லாம் கடுமையான தவம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஏதோ அங்கே கிடைக்கிற பழங்கள் அதெல்லாம் காயெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் இலைகளை சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீரை குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காற்றை வாயு பட்சணம் அப்படின்னு காற்றையே உறிஞ்சிட்டு இப்படிலாம் கடுமையான தவம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏகாகிர சித்தத்தோட அந்த பகவத் ஸ்வரூபத்தை தன்னோட மனசில் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டதோ, தியான ஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த தியான ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறது தானே அந்த உருவம் எப்படி இருக்கும். ஒரு கடவுள் அப்படின்னா அவரை என்ன உருவத்தில் எப்படி இருப்பார்னு நமக்கு ஒரு இமேஜினேஷனுக்காக நம்ம மனசில் ஒரு உருவகப்படுத்திக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இல்லையா. அதுபடி இவர் சங்க சக்கர கதாபாணியாக பகவானோட உருவத்தை தன்னோட மனசில் பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்படியே கடுமையான தவம் பண்ணுறார். அந்த தவத்துக்கு மெச்சி தான் பகவான் எய்த்தாப்பில் வர்றார். இவர் எய்த்தாப்பில் வந்து பிரத்யக்ஷமானா கூட துருவன் கண்ணை திறக்கலை. ஏன்னர் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த ரூபத்தை பார்த்துட்டு அதுலேயே லயிச்சு இருக்கிறதுனால, இந்த வெளிப்பிரஜை உலக பிரஜை இல்லாததுனால கண்ணை திறக்கலை. அதனால் பகவான் என்ன பண்ண, தன்னோட பாஞ்சஜன்யத்தினால் சங்குனால் அவரை கன்னத்தை தடவி தனக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கிற அந்த உருவத்தை மறைக்க, உடனே உருவத்தை காணுமே அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா எய்த்தாப்பில் வெளியில் நிற்கிறது. இப்படி தான் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரோட துருவனோட தவத்தை மெச்சி அவருக்கு அருள் பண்ணி, அதுக்கப்புறம் பல வருஷம் வந்து அவர் எல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அப்போது கடைசியில் சொல்கிற, இதையெல்லாம் பண்ணிவிட்டு நீ கடைசியில் என்ன அப்படின்ன, இந்த சிம்சுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவஸ்தானத்தை அடைவாய். இது எங்கே இருக்குது இந்த திருவஸ்தானம் அப்படின்னா, எதை பரமபதம் அப்படின்னு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறதோ அந்த இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது இந்த துருவஸ்தானம் அப்படிங்கிறது. அதைத்தான் இந்த புராணம் வர்ணிக்கிறது. எதை பரமபதம்னு என்ன சொல்லப்படுறதோ, எந்த அந்த இடத்துல பரம பாகவதனான உத்தானபாத குமாரன் துருவன்
ஒரு நட்சத்திர வடிவத்தில் இருக்காரோ, துருவ நட்சத்திரம், துருவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஆச்சரியம் என்னென்ன, இந்த துருவ நட்சத்திரத்தை சுற்றி தான் மற்ற எல்லாம் இருக்குது. இந்த நட்சத்திர வடிவத்தில் அக்னி இருக்கார், இந்திரன் இருக்கார், பிரஜாபதி இருக்கார், கஷ்யபர் முதலான ரிஷிகள் இருக்கா, தர்மன் இருக்கா, இத்தனை பேரும் எல்லாரும் சுற்றி வர நட்சத்திர வடிவத்தில் இருந்து இது எல்லாருமே சேர்ந்துன்னு சுற்றின்னு வராங்க, பிரதட்சணம் வர்றது. அப்படின்லாம் நமக்கு இந்த சிம்சுமார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அதில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல யாராக இருந்தாலும் இது ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. முன்னாலே சொல்லித்திலேயே அது ஒரு பாம்பு மாதிரி சுருட்டின்னு இருக்குது. அதில் வால் பகுதியில் துருவன் இருக்கார் அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்தெந்த தேவர்கள்லாம் அதில் வலது பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கா, இடது பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு ரொம்பவே பிரமாதமாக சொல்லியிருக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த துருவஸ்தானம் அது எல்லாமே சேர்ந்து அந்த ஜோதிஷ் சக்கரமாக இருக்கிறதான் அந்த மொத்த அந்த கேலக்சின்னு சொல்கிறதா அது என்னன்னு தெரியல, அந்த நட்சத்திர மண்டலத்தை தான் சிம்சுமார சக்கரம் ஜோதிஷ் சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலவணியமான அந்த ஜோதிஷ் சக்கர வடிவமாக இருக்கிறதுனால தான் மகராய நமஹா. அது யார், அந்த சக்கரமே அத்தனையும் சேர்ந்தது யாருன்னர், பரம்பொருளான ஈஸ்வரனான சிவபெருமான் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் சக்கரத்தை என்ன பண்ணணும், சரி இதை பற்றி எதுக்கு சொல்லியிருக்கு புராணங்கள்லாம் அப்படின்னு அதை கடைசியில் சொல்கிறது. இவ்வளவு விவரங்களையும் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னர், அந்த பகவானை சர்வதோமயமான இந்த காலச்சக்கர ரூபத்தை ஒவ்வொரு நாளிலையும் சந்தியா காலத்தில் பரிசுத்தனாயும் மௌனியாவும் இருந்து தியானம் பண்ணணும். இப்போ இத்தனை சொன்னேன் இல்லையா, இந்த சிம்சுமார சக்கரம் அப்படிங்கிறது, இது இத்தனை விவரம் கூட வேணுங்கிறது இல்லை. அந்த சிம்சுமார சக்கரம் அது ஒரே ஜோதிஷ் வடிவமாக இருக்கும். அது துருவஸ்தானத்தில் இருக்குது, அது பரமபதத்தில் பக்கத்தில் இருக்குது, பகவானோட ஸ்தானத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிற இதை விவரங்கள்லாம் இருந்தாலே போகும். இதை ரொம்ப கைகாலால் மிண்டு சுத்தியோட ஒரு பேசி கீசின்னு ஏதோ இதையும் மனசில் நினச்சின்னு பேசாத மௌனமாக இருந்துட்டு, அதாவது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மௌனமாக இருக்கிற கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக, அது உள்முகமாக அதை நினைக்கிறதுக்காக அப்படி இருந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறது அது என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷுக்கு ஆசிரியமானவரும் காலச்சக்கர ரூபியுமானவரும் தேவர்களுக்கும் தலைவருமான மகாபுருஷனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதை ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சா என்ன பண்ணும் அப்படின்னு, அந்த காலத்தில் பண்ணின பாபங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாயங்காலத்தில் பண்ணுறோம் அப்படின்னா கார்த்தாலேருந்து சாயங்காலத்து வரைக்கும் என்ன பாபம் பண்ணணுமோ அது போகும். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மந்திரத்தை 3 காலங்களையும் திரிகாலமும் சந்தியாவந்தனம் பண்ணுறாப்பில் முக்காலங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னர், இதை ஜபிக்கலாம். ஜபிக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்னர், நவகிரகங்களாக இருக்கட்டும், அஸ்வினி முதலான நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இன்னும் மற்ற ஒரு நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலேல வரக்கூடிய இடர்கள்லாம் நீங்கி நம்ம ஆதி தெய்வீகமான அந்த ரூபத்தை தியானம் பண்ணுறதுனால நமக்கு பாபங்கள் போய் பெரிய நன்மை கிடைக்கிறது அப்படின்னு இதுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, பாபத்தை போக்கி பலனை கொடுக்கக்கூடிய சிம்சுமார சக்கரவடியமாக இருக்கிறதுனால மகராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.